என்னுடைய குடும்பமே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை வைக்க வேண்டும். நான் ஏகத்துவ கொள்கையில் வணக்க வழிபாட்டில் வாழ வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும், என் பிள்ளைகள் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய குழந்தைகள் மார்க்க அடிப்படையில் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வார்த்தெடுக்கப்படுகிறதோ அவர்கள் மறுமையில் தங்கள் பெற்றோர்களை நரகத்தில் இருந்து காக்கிற திரையாக இருப்பார்கள் என்றார்கள். ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, எனக்கு 3 பிள்ளை இருக்குதுன்னு சொல்றது கெத்தா? என் பிள்ளை என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போவான்னு சொல்றதுதான் கெத்து. என்னுடைய மகன் மூலமாக நான் சுவனத்திற்கு செல்வேன், என் மனைவி சுவனத்திற்கு செல்வார். அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். பேச வேண்டிய செய்திகள், சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளமானவை இருந்தாலும் பரிசோதித்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, குடும்பத்துடன் சொர்க்கம் செல்வோம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளில் உன்னதமான அருட்கொடை குடும்பம் என்ற பேர் அருட்கொடையாகும். ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கும் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கும் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்ற உறவுகள் மகத்தான உறவுகளாக உலகத்திலே பார்க்கப்படுகிறது. குடும்பம் இல்லாத ஒருவர், ஆதரவற்ற நிலையில் இருக்கிற ஒருவர் தன் வாழ்க்கையில் பெரும்பகுதியான மகிழ்ச்சியை அவர் அனுபவிக்க இயல. தந்தையை இழந்தவர், தாயை இழந்தவர், பிள்ளைகள் இல்லாத பிள்ளை பேறு அற்றவர்கள், மனைவியை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள் என்று சொல்லி உலகத்தில் கணிசமானோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு குடும்ப உறவுகளில் முக்கியமான உறவுகள் குறைபடுகிறதோ, இல்லாமல் போகிறதோ, அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகள் ஏராளம் இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிற பொழுது குடும்பம் குறித்து வலியுறுத்தி சொல்லுகிறான். ஏராளமான இடங்களிலே சொல்லுகிறான். அதிலே சொர்க்கத்தை ஆதரவு ஊட்டுகிற, ஆர்வப்படுத்துகிற ஒரு செய்தியையும் சொல்லுகிறான். நரகத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு செய்தியையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிற பொழுது, வகு, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், தப்பித்து கொள்ளுங்கள், அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுயநலமாக மனிதன் வாழக்கூடாது என்பதை இந்த வசனத்தில் ஆழமாக பதிய வைக்கிறான். நீ நரகத்திலிருந்து மீண்டு வணக்க வழிபாடுகள் செய்வது போன்று உன்னுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து நீ மீட்டெடுக்க வேண்டும். நரக நெருப்பிற்கு அவர்கள் இரையாகிவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறான். இது குடும்பம் சம்பந்தமாக நரகம் குறித்து எச்சரிக்கிற செய்திகள். சொர்க்கம் குறித்து அல்லாஹ் ஆர்வமூட்டுகிறான். 52வது அத்தியாயம் 21வது வசனத்திலே பார்க்கலாம். வல்லதீன ஆமனோ, எவர்கள் ஈமான் கொண்டு, வத்தபஅத்துஹும் துர்ரியத்தஹும் பி ஈமான், அந்த ஈமானில் யார் இறை நம்பிக்கையான குடும்பமாக இருந்து சந்ததிகளாக உலகத்தில் வாழ்கிறார்களோ, அல் ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், ஈமானோடு வாழ்ந்த அந்த சந்ததியினரையும் பெற்றோர்களையும் சொர்க்கத்தில் நாம் ஒன்று சேர்ப்போம். ஒமா அலத்னாகும் அன் அமலிஹிம் மின் ஷைஇன், அவர்களின் செயல்களில் எந்த ஒன்றையும் நாம் குறை வைக்க மாட்டோம். குல்லு அம்ரீம் பிமா கஸப ரஹீன், ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்த அமல்களுக்காக பிணையாக்கப்பட்டிருக்கிறான், கூலி கொடுக்கப்படுவான் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். உலகத்திலே வாழுகிற பொழுது குடும்பத்தை நீ நரக நெருப்பில் இருந்து
காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிற வகையில் நீயும் உன் பிள்ளைகளும் நீயும் உன் குடும்பத்தாரும் ஸ்வர்கத்திலே வாழ வேண்டுமானால், பிரவேசிக்க வேண்டுமானால், சொர்க்க வாழ்க்கையில் மூழ்க வேண்டுமானால் நிச்சயமாக நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், நீங்களும் செய்ய வேண்டும், உங்கள் சந்ததிகளும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அப்போ ஒரு குடும்ப தலைவராக இருக்கிற கணவர், குடும்ப தலைவியாக இருக்கிற மனைவி, நம்முடைய மிக முக்கியமான இலக்கு என்ன இருக்க வேண்டுமானால் சொத்து சேர்க்க வேண்டும், நகைகளை சேர்க்க வேண்டும், பணத்தை சேர்த்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விட, அதையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒரு குடும்ப தலைவராக இருக்கிற ஆணுக்கும் தலைவியாக இருக்கிற பெண்ணுக்குமான மிக முக்கியமான கடமை நம் குடும்பத்தை நாம் சுவர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும். நம் பிள்ளைகள், கணவனின் பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அதாவது மனைவியின் பெற்றோர்கள், இவர்களெல்லாம் இரத்த பந்தம். பிறகு சகோதரன், சகோதரி, மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா என்று உறவுகள் நீளும். ஒரு கணவனின் பொறுப்பிற்கு கீழ் மனைவியின் பெற்றோர்கள் அடங்குவார்கள், பிள்ளைகள் அடங்குவார்கள். ஒரு மனைவியின் பொறுப்பிற்கு கீழாக கணவனின் பெற்றோர்கள் அடங்குவார்கள். அப்பொழுது குடும்பத்தோடு நாம் சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் முக்கியமாக ஒரு ஆணாக இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிற குடும்ப தலைவருக்கு அலாதி பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் மிகச் சரியாக இருக்கிற பொழுதுதான் நம் குடும்பம் சொர்க்கத்திற்கு செல்லும். சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு புள்ளி விவர அறிக்கை வெளியிடுகிறது. ஜமாத்தினுடைய ஒட்டுமொத்த ஜமாத்தினுடைய ஷரியத்து அறிக்கைகள் வெளிவருகிறது. குறிப்பாக நம் ஜமாத் சார்பாக கூட பலதரப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவி என்று சொன்னால் ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல், ஒரு உறுதி இல்லாமல் அவர்களுக்கு மத்தியிலே ஏராளமான பிணக்குகள், சண்டைகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கையிலும் ஏராளமான மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள். எப்பொழுது பார்த்தாலும் கணவன் மனைவியை எரிந்து விழுவது, மனைவி கணவனை கழுவி ஊற்றுவது, கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவது என்று சொல்லி ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே இந்த உலக வாழ்க்கையில் சண்டை ஏற்படுமானால் நம்முடைய இலட்சியமும் நம்முடைய இலக்கும் தடுமாறிவிடும். நம் இலக்கு இந்த உலகமா? நம்முடைய இலட்சியம், நம்முடைய டார்கெட், நம்முடைய ஏம் இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை விட நாம் குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது பொருளாதாரத்திலோ, தங்க நகைகளை சேர்ப்பதிலோ, ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதிலோ இல்லவே இல்லை, இருக்கவும் செய்யாது. பொருளாதாரத்தை கணிசமான முறையிலே சம்பாதிக்கிறான். ஒரு டம்ளர் டீல அவனால சக்கரை போட்டு சுகர் போட்டு சாப்பிட முடியல, கேட்டா சுகர் என்கிறான். மாட மாளிகையை கட்டி வைத்திருக்கிறான், ஃப்ளோராக மாடி மாடியாக கட்டி வைத்திருக்கிறான். ஆனா மாடியில ஏற முடியுமான்னு கேட்டா முடியாது, மூட்டுக்கு கீழே கால் மூத்தாயிருச்சுன்றான். வீடுகளிலேயே லிப்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது, பலதரப்பட்ட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கோடி கோடியாய் சம்பாதித்த எவரேனும் உயிர் பிழைத்த வரலாறு உண்டா? தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தார் அம்மையார். சொத்துக்களை எல்லாம் வாரி சுருட்டி அரசிற்காக எழுதி வைக்கப்பட்டது. கடைசியில் 2 இட்லிக்கு எழுதுனா 2 லட்சம் ரூபா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல. பெரிய கொடுமையிலையும் கொடுமை. வெளிப்படையில் தோற்றத்தில் மேக்கப்புகள் இருந்தாலும் உள்ளே எந்த மகிழ்ச்சியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுல இருக்குதுன்னு ஒருவர் முடிவெடுத்தால் இவரை விட ஆகப்பெரிய முட்டாள் யாரும் இருக்க இயல. சம்பாதிக்கணும், காசு பணம் இருக்கணும், பெரிய கார் இருந்தாதான் மகிழ்ச்சி,
சொந்த வீடு இருந்தாதான் மகிழ்ச்சி, ஹை கிளாஸான வாழ்க்கை இருந்தாதான் மகிழ்ச்சின்னு ஒருத்தர் வாழ்க்கையை முடிவு செய்து விட்டால் அவர் போக்கிலேயே அல்லாஹ் விடுவான். தாறுமாறா அப்படியே உலகத்தை அப்படியே திறந்து விட்டுருவான். இதை ஆசைப்படு, அதை ஆசைப்படு, இதன்பால் உன் கவனத்தை திருப்பு என்று. உண்மையில் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. இவங்க இந்த குணம்தான். கணவன் என்று சொன்னால் அவர் இந்த கேரக்டருக்குள் வருவார். மனைவி என்றால் இப்படித்தான். வாழ்க்கையை ஒருவருக்கொருவர் யார் புரிந்து கொள்கிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் இருக்க. குடிசையில வாழ்வான், மனைவியை வச்சு கணவனை வச்சு தாங்குன்னு தாங்குவாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்குவாரு. ஒரு நாளைக்கு 150 ரூபாய்க்கு மேல அவனால சம்பாதிக்க முடியாது, ட்ரை சைக்கிள் அழுத்தி. அப்படிப்பட்டவன் நிம்மதியாய் பிளாட்ஃபார்மிலே தூங்குவான். 6 மணி நேர தூக்கம் நிம்மதியா இருக்கும். கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பான், லாக்கர்ல தான் பூட்டி வச்சிருப்பான். கணக்கு வழக்கெல்லாம் லேப்டாப்ல, போன்ல, ஃபிங்கர் பிரிண்ட்ல தான் இருக்கும். ஆனாலும் தூக்கம் வராது. திருடிடுவாங்களோ, ஆட்டையை போட்டுருவாங்களோ, நஷ்டமாயிருமோ, பலதரப்பட்ட பிரான்ச்சுகள் இருக்கும். பில்லியனுக்கு மில்லியனுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், நிம்மதி இருக்காது. இதான் உலகம். நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்தல் என்பது நிம்மதியை நமக்கு பலவிதமாக பெற்றுத்தரும். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் காலத்தில் எவ்வளவு ஒரு அழகான ஒரு புரிதல்னு பாருங்க. ஹதீஜா அம்மையார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற அழகான செய்தி, ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார். எவ்வளவு ஒரு பின்னணியில எவ்வளவு ஆழமான ஒரு சம்பவம் என்று பாருங்கள். ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார், என்னிடத்தில் ஹதீஜா குறித்து நற்செய்தி சொன்னார். என்ன நற்செய்தி தெரியுமா? எந்த விதமான கூச்சலும் குழப்பமும் இல்லாத சொர்க்கத்திலே உங்கள் மனைவி ஹதீஜாவிற்கு ஒரு மாளிகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொல்லுங்கள். அடுத்து என்னிடத்தில் சொன்னார், முஹம்மதே, உங்கள் மனைவி ஹதீஜாவிற்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். இதெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது. ஹதீஜா அம்மையார் ஒரு சாதாரண ஒரு பெண்ணு தான், மலக்கு கிடையாது. உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதோ அல்லாஹுவின் தூதருக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது, சலாத்தை சொல்லுங்க. உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிற பொழுது, மரணித்ததற்கு பிறகும் ஹதீஜா குறித்து நிறைய நற்செய்திகள் வருகிறது. கூச்சல் இல்லாத, குழப்பம் இல்லாத அந்த மறுமையில் சொர்க்கத்தில் மாளிகை இருப்பதாக சொல்லுங்கள். அப்படி என்ன செய்தார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இவ்வளவு அளப்பரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லிவிடுகிற அளவிற்கு அவர்கள் செய்த அளப்பரிய தியாகம் என்ன? குடும்பத்தை கட்டமைத்தார், குடும்பத்தை அழகான முறையில் உருவாக்கினார், குடும்பத்திற்கு தேவையான பலதரப்பட்ட காரியங்களை செய்தார். ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற பொழுது ஹதீஜா அம்மையார் குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்களாம். டென்ஷன் ஆகி போய் கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு அந்த கீழ் தாடை தொங்கி போன, தோள்கள் எல்லாம் சுருங்கி போன ஒரு வயசான கிழவியே மௌத்தா போனதற்கு பிறகும் இன்னும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களே? எவ்வளவு இளமையான ஒரு மனைவி நான் இருக்கிறேன், அதுவும் என் வீட்டுக்கு வந்து. இதெல்லாம் பயங்கர கடுப்பேத்தும் பெண்களுக்கு. 4 மனைவி 3 மனைவி இருந்தாங்கன்னு வைங்களேன், உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொழுதோ மௌத்தா போனதற்கு பிறகோ ஒரு மனைவியை பற்றி இன்னொரு மனைவிட்ட புகழ்ந்தா அதை விட பெரிய பித்ரா பசாது உலகத்தில் எதுவுமே கிடையாது. 1 வருஷத்துக்கு பிறகு வர்ற சண்டையை இன்னைக்கே இழுக்கிற மாதிரி கடுமையாக டென்ஷன் ஆகி கத்துகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் 2 வார்த்தை சொன்னார்கள். ஹதீஜா மூலமாகத்தான் எனக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். 8 குழந்தை ரசூலுல்லாஹ்வுக்கு, 4 பெண் குழந்தை, 3 ஆண் குழந்தை, 7 பிள்ளைகள் ஹதீஜா அம்மையார் மூலமாக தான் பிறக்குது. ஒரே ஒரு குழந்தை அடிமையாக இருந்து
பிறகு மனைவியாக தேர்வு செய்த மாரியத்துல் கிபித்தியா அவங்க மூலமா பிறந்த குழந்தை தான் இப்ராஹிம். பேலன்ஸ் 7 குழந்தையும் கதீஜா அம்மையார் மூலமாகத்தான் பிறக்கிறது. அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு செட்டப்பை பாருங்க. 10 மனைவி 11 மனைவி இருந்தாலும் இப்போ உலகத்தில் பரப்புறாங்கல்ல, இவர் உடல் இச்சைக்காக காம உணர்வுகளுக்காக கல்யாணம் பண்ணாருன்னு. அப்படி கல்யாணம் பண்றதா இருந்தால் பிள்ளையா பத்து தள்ளி இருக்கணும். ஆனால் எந்த மனைவிக்குமே புள்ள கிடையாது. 2 ஒய்ஃபுக்கு மட்டும்தான் புள்ள பிறக்குது. ஒன்று கதீஜா அம்மையார், இன்னொன்று லாஸ்டா கடைசியா திருமணம் முடிஞ்ச மாரியத்துல் கிபித்தியா. இடப்பட்ட எந்த மனைவிமார்களுக்கும் அல்லாஹ் புள்ள பாக்கியத்தை கொடுக்கல. குறிப்பிட்டு உள்ளடங்குகிற ஆயிஷா அம்மையார் வரைக்கும் அவங்க தான் இளமை இருக்கிறதுல இளமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு அந்த கதீஜா மூலமாகத்தான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான், தகப்பன் என்ற அந்தஸ்து கிடைத்தது. உலகத்தில் கூடுதலா நான் மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது, செல்வ செழிப்போடு இருந்து மார்க்கத்திற்காக பாடுபட்ட பொழுது எனக்கு தோள் கொடுத்தவர் அவர்தான், பொருளாதாரங்களை அள்ளி கொடுத்தவர் அவர்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கணிசமான முறையில் சம்பாதிக்கிறார்கள். லட்சங்களிலே புரண்ட ஒரு தூதர் தான் நபிகளார் அவர்கள். மார்க்கத்தை இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்கு பிறகு தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இறைவனுக்காக, இறைவனின் மார்க்கத்திற்காக தியாகம் செய்கிறார்கள். அப்ப சற்று யோசித்து பாருங்கள். தன்னுடைய கணவர் உண்மையான கொள்கையை எடுத்து சொல்ல போகிறார், தூதராக ஆகப் போகிறார் என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த மனைவியின் ஒத்துழைப்பை பாருங்கள். இதான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது. நீங்களாம் ஒரு ஆளா தூதரானா காசு பணத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, கஷ்டப்படுறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இடிந்து விழுந்த தருணம், தலைமேல் கை வைத்து உட்கார்ந்த ஒரு தருணம் கதீஜாவுடைய மரணம். அவங்களால ஜீரணிச்சு கொள்ளவே முடியல. தூதரான குறிப்பிட்ட நாட்களில் கதீஜா அம்மையார் மூத்தா போறாங்க. பிறகு தன்னுடைய அரணாயிருந்த கவசமாயிருந்த பெரிய தாப்பனார் அபு தாலிப் மூத்தா போறாங்க. அபு தாலிப் நபி கெஞ்சுறாங்க, ரசூலுல்லாஹ் குல் யா அம், பெரியத்தாவே பெரியத்தாவே குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒத்த வார்த்தை சொல்லிருங்க, மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவர் தலைக்கு மேல பார்க்கிறாரு. எல்லாம் சொந்தக்கார முன்னோர் மார்க்கத்தை விட்டுட்டு முகமது மார்க்கத்துக்கு போக போறியான்னு குத்திக்கிட்டு இருக்கிறானே. கௌரவம், அவருடைய அந்த உள்ளத்தில் இருந்த அந்த முன்னோர் மீது இருக்கிற பற்று அவரை இஸ்லாத்தை ஏற்க விடாமல் தடுத்தது. 2 பேரடி. ஒன்று கதீஜா அம்மையார், இரண்டாவது அபு தாலிப் அவர்கள். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி சலாம் சொல்லுகிறான் என்றால் அந்த மனைவிக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்பது அலாதி பெரிய. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள். அதாவது அவர்களுடைய ஒரு தேவை நிமித்தமா இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாமி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. ஒரு சந்தேகத்தை கேட்கிறாங்க, தெளிவு பெற்று விட்டார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணிடத்தில், இம்ரான் பின் ஹுசைன் அவர்களின் மாமியிடத்தில் கேட்கிறார்கள், அம்மா கைஃப அன்தி லஹு, நீ உன் கணவன் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறாய்? நல்ல கவனிக்கணும். எவ்வளவு குடும்பம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதை மனைவியராக இருக்கிற கணவனாக இருக்கிற இருவரும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன் கணவர் விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? அப்ப அதற்கு அந்த பெண்மணி சொல்லுகிறார், மா ஆலுஹு இல்லா மா அஜஸ்து அன்ஹு, என்னால முடியாத நாட்கள்னு மாசத்துல சில நாட்கள், குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும்ல, இந்த நாட்களை தாண்டி மற்ற நாட்களில் என்னால் இயன்ற அளவிற்கு அவரை நான் நல்ல விதமாக கவனித்துக் கொள்வேன், பாதுகாப்பேன், அவரை மகிழ்ச்சிப்படுத்துவேன். எந்த வகையில் இருந்தாலும் சரி. மகிழ்ச்சி என்பது ஆழமாய் சென்று தான் மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பது அல்ல. நல்ல முறையில் சிரித்து பேசினாலும் மகிழ்ச்சி தான், ஆறுதல் கொடுப்பதும் மகிழ்ச்சி தான், அரவணைப்பதும் மகிழ்ச்சி தான்.
காயத்துக்கு மருந்து போடுவது மகிழ்ச்சி தான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஓகே, நீ உன்னால் முடியாத நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் அவரிடத்தில் நீ மகிழ்ச்சியாக நடந்து கொள்கிறாய் என்கிறாய். ஒன்றை சொல்லுகிறேன், கவனித்துக்கொள். ஃபந்துரி ஐன அன்தி மின்ஹு, அவர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னமா ஹுவ ஜன்னத்துகி வ நாருகி, அந்த கணவர் அவர் விஷயத்தில் நீ சரியாக நடக்கிற பொழுது உன்னுடைய சொர்க்கமாக அவர் இருப்பார். சரியாக நடக்கவில்லை என்றால் உன்னுடைய நரகமாய் அவர் மாறிவிடுவார் என்று இம்ரான் பின் ஹுசைனுடைய அந்த அவங்க மாமியிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசிக்கிறார்கள். உன் கையில தான் இருக்குது, உன் கணவன் சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்ற அந்த பிடி உன் கைவசம் இருக்கிறது. இது எல்லா வகையிலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெண்ணுக்கான முக்கியத்துவம் எவ்வளவு அலாதி பெரியது என்பதற்கான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அப்படி சொன்னாங்க? உன் கணவருடைய சொர்க்கமும் உன் கைவசம் இருக்கிறது, நரகமும் உன் கைவசம் இருக்கிறது. நீ ஏன் சொன்னாங்க? சொல்வதற்கான காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். ஒரு கணவனிடத்திலே ஒரு பெண் நடந்து கொள்கிற முறை, அவரிடத்திலே காட்டுகிற அன்பு, அவரிடத்திலே காட்டுகிற பரிவு, பாசம், இவைகளெல்லாம் தன் மனைவியை தவிர உலகத்தில் வேறு எந்த மனைவியையும் நாம் பார்க்கக்கூடாது, திசை திரும்பக்கூடாது என்பதில் கவனமாயிருப்பான். ஒருவேளை இந்த மனைவியிடத்திலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய திருப்தி கிடைக்கவில்லை என்றால் அவன் நரகத்திற்கு செல்கிற ஏதேனும் ஒரு காரியத்திலே ஈடுபடுவான். அவனும் நரகத்துக்கு போயிடுவான். அவனை நரகத்துக்கு தள்ள நீயும் நரகத்துக்கு போய் விடுவாய். இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை மார்க்க விஷயங்கள்ல கணவன் தரிகட்டு நடக்கிற பொழுது மனைவி தடுக்கணும், உன் கடமை அது. மார்க்கத்திற்கு மாற்றமாய் மனைவி கணவன் செய்கிற பொழுது, சில காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது மனைவியாக இருக்கிற நீங்கள் அதை ஏன் என்று கேட்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும், அதற்கு எதிராக போர்கொடி தூக்க வேண்டும். இதுவெல்லாம் உங்க வேலை. அந்த கணவனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கான ஒரு அழகான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய தலைவன், அந்த குடும்ப உறுப்பினர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் பெண்ணுடைய பங்களிப்பு அலாதி பெரியது. ஆனால் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்றதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குதா? அப்படியெல்லாம் நடக்குதா? நகைச்சுவையாக சொல்லுவார்கள். குடும்பத்தில் திருமணமான புதிதில் நீங்கள் பார்க்கலாம், அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற இணக்கம், அன்பு, பாசம், நேசம், பிரியம், இவெல்லாம் உலகத்திலேயே இவனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆன மாதிரி நடந்துக்குவாரே. அவ்வளவு பாசமா, பிரியமா, அன்பே, மணியே, முத்தே, உலகத்தில் என்னென்ன ஆபரணம் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் போட்டு பேசுவார். என்னென்ன பறவைகள் எல்லாம் இருக்குதோ, மயிலம்பாரு, குயிலம்பாரு, கிளியம்பாரு, மான்குட்டியும்பாரு, தேன்குட்டியும்பாரு, அவ்வளவு பாசமாக நடப்பார். ஒரு 6 மாத ஒரு வருடத்திற்கு பிறகு பறவைகள் எல்லாம் விலங்குகளாய் மாறும். காட்டு விலங்கா, நாயிம்பாரு, கழுதம்பாரு, பறவைலாம் பறந்து போயிடும். அனிமல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். நிலைமை அப்படியே தலைகீழாக மாறும். நிலைமை அப்படித்தான். அதனால தான் நகைச்சுவையாக சொல்லுவார்கள், ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கடந்த பெண்கள்கிட்ட ஒரு நபர் கேட்டாராம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப் எடுங்க, உங்கள் கணவருக்கு நான் உங்களை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னாராம். சடன்னு எல்லாரும் அனுப்பியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட யார் ரிப்ளை வந்திருக்குது. ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, என்னாச்சு, எதுவும் விட்டு எதுவும் போடுறியா, ஏதாவது வாங்கி தரணுமா அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்டிருக்கிறார், இன்னொருத்தர்கிட்ட ரிப்ளை வந்திருக்குது, என்னவா ஏதாவது காரை ஏதாவது எடுத்துகிட்டு போய் எங்கேயும் மோதி மண்டை கிண்ட ஏதாவது குழம்பிருச்சா அப்படின்னு. இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தால் கமெண்ட் வந்திருக்குது. ஒருத்தங்க கமெண்ட் ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்குது. அவன் சொல்லி இருக்கிறான், ஏண்டா
என் ஒய்ஃப் பொண்டாட்டி ஃபோன் எடுத்து என்ன தைரியம் இருந்தால் எனக்கு ஐ லவ் யூ நீ அனுப்புவ அப்படின்னு இருக்கிறான். இந்த லெவலில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்க, யோசிச்சு பாருங்க. திருமணமான பொழுது ஜூஸ் குடிக்கிறதா இருந்தால் ஒரே ஸ்ட்ரா தான், 2 ஸ்ட்ராவா ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்க. ஏன் அந்த மகிழ்ச்சியில் எங்கே போகுது? வாழ்க்கை என்பதை அது பணமாக, பொருளாதாரமாக, இதுதான் வாழ்க்கை, நம்ம ஆடம்பரமாக வாழணும்னு திசை திரும்புகிற பொழுது வாழ்க்கை என்பது அது மோசமாய் செல்கிறது. ஒன்று வேணாம், ஒரு மனைவிட்ட ஒரு கணவன் சம்பந்தமாக கேட்டிருக்கிறாங்க. உங்கள் கணவர் வேலைக்கு போகிறாரு, சிரமப்படுறாருல, அது சம்பந்தமாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இதே கேள்வியை ஒரு கணவர் முடிவெடுத்திருக்கிறார். நம்ம வீட்டில் போய் நம்ம கேட்போம், நம்ம மனைவிட்ட, நம்ம ஆடா மாடா தேஞ்சு உழைக்கிறோம்ல, ஒய்ஃப்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு, ஏம்மா இப்படி நான் உனக்காக குடும்பத்துக்காக இவ்வளோ உழைக்கிறேன்ல, உழைப்பு சம்பந்தமாக, வாழ்க்கை சம்பந்தமாக, எனக்கு வேலைக்கு போகிறது சம்பந்தமாக சில விஷயங்கள் சொல்ல அப்படின்னு கேட்க, அண்ணம்மா சொல்லியிருக்குது, சூப்பராக சொல்லிடலாமே அப்படின்னு. எப்படி மனைவியினுடைய ரியாக்ஷன்? இதெல்லாம் நகைச்சுவைக்கு சொல்லுவாங்க. கோழி மாதிரி எழுந்திருச்சு, காக்கா மாதிரி குளிச்சுட்டு, குரங்கு மாதிரி தாவி காரில் உட்காந்துட்டு, குதிரை மாதிரி பறந்து, ஆஃபீஸில் மாடு மாதிரி உழைச்சிட்டு, கீழே இருக்கிறவங்களை எல்லாம் கரடி மாதிரி வல்லு வல்லுன்னு கத்திட்டு, மேலே இருக்கிறவங்கள பார்க்கும்போது பூனை மாதிரி பம்மிட்டு, எல்லா டென்ஷனையும், ஊரில் இருக்கிற டென்ஷனை எல்லாம் வீட்டுக்கு வந்து நாய் மாதிரி கத்திட்டு, முதல்ல மாதிரி சாப்பிட்டுட்டு, கழுத மாதிரி தூங்குவீங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிருக்கிறாரு. என்ன ஆந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு இருக்கிறார். ஒரு புகழை சொன்னால் வேலைக்கு போகிறது சம்பந்தமா, உழைக்கிறது சம்பந்தமா, கணவனை பற்றி 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுன்னா, ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அனிமல்ஸை எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, மனிதனுடைய வாழ்க்கை இப்படி பலவிதமாய் மாறி போய்விட்டது. புகழ்வதற்கு கூட என்னன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் காதிபூன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றார்கள். ஆனால் 3 பொய்க்கு அனுமதி. போர்க்களத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் சொல்லுகிற பொய்க்கு அனுமதி. ஒரு இருவர் பிரிந்து கிடக்கிறார், நட்பு, நல்ல நட்பு, நல்ல நண்பர்கள், ஒருவரை ஒருவர் சேர்த்து வைப்பதற்கு அவரிடத்தில் இவரை பற்றியும் இவரிடத்தில் அவரை பற்றியும் இணக்கமாய் பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. 3வதாய் சொன்னார்கள், ஒரு கணவன் ஒரு மனைவி தங்களுக்கு மத்தியிலே புகழ்ந்து கொள்வதற்காக பொய் சொல்லலாம். பொய் சொன்னா தாடை கிழிக்கப்படும் செய்தி, இங்க குத்துறது இந்த சைடா வெளியேறும் செய்தி மறுமையில். பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், நாசம், கேடு உண்டாகட்டும் செய்தி இருக்கிறது. ஆனா உன் மனைவிட்டு நீ பொய் சொல்லிக்கலாம், உன் கணவன்ட்டு நீ பொய் சொல்லிக்கலாம். அழகாவே இல்லைன்னாலும் அழகா இருக்காங்கன்னு சொல்லி இதனால என்ன குறைஞ்சு போயிட போற? சாப்பாடு நல்லாவே இல்லைன்னாலும் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி, அதான் ஆறுதல். சொல்லி பாருங்க. ஒரு டிப்டாப்பா போய் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்பாரு, உங்க முடியே இருக்காது, மண்டையில் சொட்டையா இருக்கும், 4 இழுத்து விட்டு என்னங்க சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க, அவருக்கே தெரியும். அப்படிலாம் இல்லை, நமக்கு மண்டையிலே ஒன்றும் இல்லை, நம்மளை ஹீரோன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு மனைவியை நாம் ரசிக்கிற விதத்தில் இப்படி ஒவ்வொருத்தரும் அந்நுண்ணியமாக வாழ்கிற பொழுது உண்மையில் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற சண்டை காரணமாக பல பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமா தச்சிரும். ஒரு இங்கீதமே தெரிய மாட்டேங்குது. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை போடக்கூடாது, தகாத வார்த்தையை பேசக்கூடாது, இது போன்ற வார்த்தைகளை பேசிவிட்டோம் என்றால் உண்மையில் 3 வயது சிறுவன் என்று நினைப்பீர்கள். ஒரு புள்ள வந்து சொல்லும், எங்க வீட்டில் எங்க அம்மா அத்தாவுக்கு ஒரே சண்டை தான், சரியான முறையில் அடிப்படை தகராறாக இருக்கும் என்பார்கள். ஆழமாய் பதியும் பசுமர தாணி போன்று. அப்புறம் அந்த பிள்ளைங்க எப்படி ஒழுங்கா வளரும் யோசித்து பாருங்கள். நமக்குள்ள என்ன பிரச்சனை சண்டை வந்தாலும்
பிள்ளைகள் எல்லாம் தூங்கியதற்கு பிறகோ அல்லது கொஞ்சம் அவர்களை எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பியதற்கு பிறகோ நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதுதான் சிறப்பாக இருக்கும். ஒரு சமீபத்தில் தமிழகத்திலே நடந்த ஒரு சம்பவம். தாப்பங்கார என்ன பண்ணியிருக்கிறான், தான் மனைவிய குடிச்சிட்டு வந்து ஒரே அடி தகராறு தான், தடுத்து நிறுத்த பார்த்திருக்கிறான் மகன், 12ஆம் வகுப்பு படிக்கிற மகன். தீர்வு என்ன, அம்மாட்ட சொல்லி பார்த்துட்டான், இவனுக்கு விவாகரத்து கொடு, இவர் செட் ஆக மாட்டாருன்னு. கேட்க மாட்டாங்க தாய், தூக்கில் தொங்கிட்டானே கடிதம் எழுதி வச்சுட்டு. என்னால் ஒழுங்காக படிக்க முடியல, முழுமையான கவனத்தை செலுத்த முடியல, காரணம் என்னுடைய பெற்றோர்கள் போடுகிற சண்டை தான். யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு கணவன் மனைவி இவர்கள் தான் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என் வீட்டிற்கு வருவார்கள், நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் முன் வரிசையில் நிற்போம், என் மனைவி உம்மு சுலைம் அவர்கள் பின்னால் நின்று எங்களோடு ஜமாத்தாக தொழுவார். குடும்பம்னா இதான் குடும்பம். ஒரு ஜமாத்து தொழுகையில் கணவன் மனைவி தொழுகுவது. அதே போன்று அபூதல்ஹா உம்மு சுலைம் அவர்கள், உனைஸ் என்ற மகன் உண்டு, நான் முன்னாடி என் மனைவிக்காக நின்று தொழுகை நடத்துவேன், எனக்கு பின்னால் என் மனைவியும் அவருடைய மகனும் நிற்பார். குடும்ப உறவுகள் தான் இப்படித்தான். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் மத்தியில் அவ்வளவு அந்நுண்ணியம். ஒரு செய்தியை பாருங்க, கணவன் மனைவியராக இருக்கிற நாம் மிகச்சரியாய் நடக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு வார்ப்பு எப்படி இருக்கும் என்பதற்கு அற்புதமான சான்று. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஹாரிசா பின் சுராகா என்ற ஒரு தோழர், சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. இவங்களுடைய கணவர், அதாவது இந்த நபித்தோழருடைய தகப்பனார், ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு சூழல்ல இறந்துடுறாங்க. ரொம்ப ஒரு சின்ன பையன்தான், ஒரு இளமை பருவம். தாயார் பெயர் உம்மு ஹாரிசா. இவங்க பேர் தெளிவாக வரல, இவர் மகன் பேர் ஹாரிசான்றதுனால உம்மு ஹாரிசா. பத்ர் போர்க்களம் நடக்கிறது. எப்படிப்பட்ட வார்ப்பு என்று பாருங்கள். ஒரு கணவனும் மனைவியும் இஸ்லாத்தின் பால் ஏகத்துவத்தின் பால் வாழ்கிற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு அந்த தவ புதல்வர்கள், அந்த பொக்கிஷங்கள். அப்ப இந்த அம்மாட்ட போயிட்டு ஹாரிசா கேட்கிறார், அம்மாவே பத்ர் போர்க்களம் நடக்க போகிறது, உங்களுடைய பாதுகாப்பு அரவணைப்பு முழுக்க முழுக்க நான் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளலாமா? அந்த அம்மாவுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு கவசமும் இந்த பையன்தான். அப்ப இந்த அம்மா பெர்மிஷன் கொடுக்கறாங்க. எவ்வளவு ஒரு ஏக்கம் என்று பாருங்கள். சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம், படிக்கிற பொழுதே கண்ணீர் வரும். அவ்வளவு ஒரு மகனின் மீது வைத்திருந்த பிரியம், நேசம், பாசம். போர்க்களம் முடிகிறது, பத்ர் முடிந்து திரும்புகிற அந்த வீதியிலே இந்த தாயார் வந்து நிற்கிறார். வந்து நின்று மகன் வருவான் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். மகன் வரவில்லை. அல்லாஹுவின் தூதரவர்கள் வந்து விட்டார்கள். முடிவெடுக்கிறார். நபிகளார் முதலாவது போர்க்களத்திற்கு சென்று இறுதியாய் திரும்புவார்கள், அது அவர்களுடைய குணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாய் வந்ததற்கு பிறகு முடிவெடுக்கிறார், இனிமேல் யாரும் திரும்புவதற்கு வாய்ப்பில்லை. அல்லாஹுவின் தூதரிடத்திலே வருகிறார். யா நபி அல்லாஹ், அல்லாஹுவின் நபியே, அலா துஹத்திசுனி அன் ஹாரிசா, ஹாரிசா உடைய நிலை என்ன, என்கிட்ட நீங்க சொல்லுங்க. அடுத்து அந்த அம்மா சொல்றாங்க, என் மீது ஹாரிசா வைத்திருந்த பிரியத்தையும் ஹாரிசா மீது நான் வைத்திருந்த பிரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் உணர்வீர்கள், அது உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி செய்தியை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு அடுத்த அந்த தாய் சொல்லுகிறார், அல்லாஹுவின் தூதரே, அவனை பற்றி எனக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வே கனகடத்த குரலில் சொல்லுகிறார்கள், வகான குத்தில யௌம பத்ர் அசாபஹு சஹமுன் கர்புன், மேற்கு திசையிலிருந்து பாய்ந்த ஒரு அம்பு அவருடைய தொண்டை குழியை பதம் பார்த்தது.
அவர் அந்த இடத்திலேயே மரணித்து விட்டார். மேற்கு திசையிலிருந்து பாய்ந்தோம்னா எதிரி பாய்ச்சிருக்கான்னு அர்த்தம், இலக்கியமா சொல்றாரு. இப்ப இந்த அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க, ஆனாலும் விடல, கேள்வி கேட்கிறது. அடுத்து கேட்கிறார்கள், ஃபைன்கான ஃபில் ஜன்னா, இந்த ஹாரிசா என் மகன் சொர்க்கத்தில் இருக்கிறான் என்று நீங்கள் உங்கள் நாவில் இருந்து சொல்வீர்கள் என்றால், சபர்து, நான் பொறுத்துக் கொள்வேன், சகித்துக் கொள்வேன், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அடுத்து அந்த அம்மா சொல்ற வார்த்தையை பாருங்க, ஓ இன்கான கைரதாலிக், அது அல்லாத இடத்துக்கு போயிட்டான்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, ஒன்று சொர்க்கம் இல்லைன்னா நரகம். யாருக்கு என்னவென்று தீர்மானிக்க இயலாதுதான். சொர்க்கம் என்று சொன்ன தாயால் தன் மகன் நரகத்தில் இருப்பானோ என்று சொல்வதற்கு மனம் வராமல் சொர்க்கத்தில் இருப்பான்னு நீங்க சொன்னீங்கன்னா பொறுத்துக்கிறேன், அது அல்லாத இடத்தில் இருப்பான் என்று சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகம்னு அர்த்தம். அது அல்லாத இடத்தில் அவன் இருப்பான் என்று நீங்கள் சொன்னால், இஜ்தஹத்து அலைஹி ஃபில் புகா, அவனுக்காக என் ரப்பிடத்திலே அழுவேன், துடிப்பேன், அல்லாஹ் கிட்ட நான் மன்றாடி கொண்டே இருப்பேன் அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து வருவதற்காக. ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிற வார்த்தை, யா உம்ம ஹாரிசா, ஹாரிசாவின் தாயாரே. நபிகளார் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்கள், மகனை இழந்து துடிக்கிறாயா? உன் உள்ளம் அப்படியே பதறுகிறதா? அவ்வளவு வருத்தமாக இருக்கிறாயா? அறிந்துகொள் உம்மு ஹாரிசாவே, இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது. வ இன்ன இப்னக், உன் மகன் ஹாரிசா அசாபல் ஃபிர்தௌஸில் அலா, சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற, மையத்தில் இருக்கிற, பிரம்மாண்டமாக இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் உன் மகன் இருக்கிறான். அழுகையால் துடிக்கிறார் அந்த தாய். ஒரு தாய்க்கு இதை விட வேற என்ன வேணும் உலகத்தில்? நான் பெற்றெடுத்த மகன், நான் சுமந்த மகன், நான் தவமாய் தவமிருந்து என் இரத்தத்தை எல்லாம் பாலாய் கொடுத்த ஒரு மகன் சொர்க்கத்திலே இருக்கிறான் என்ற நற்செய்தியை விட ஒரு தாய்க்கு மிகப்பெரிய திருப்தி வேற என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். இவருடைய வயது எவ்வளவு என்று வரலாறுகளில் புரட்டுகிற பொழுது அதிகபட்சமாய் 18 வயதுக்குள்ளாகத்தான். வேற யாரும் இல்லை, கணவன் இல்லை, மகன்தான் இருக்கிறார். மகனுடைய அரவணைப்பில் தான் வாழ வேண்டும். எப்படி? இவர்களால் எப்படி முடிந்தது? என் கணவன் இஸ்லாத்தில் இருந்து மரணித்தார், நானும் என் மகனும் இஸ்லாத்தில் இருக்கிறோம். என் மகன் போர்க்களத்திலே கலந்து கொண்டு மரணித்தால் கூட என்னை பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், அரவணைப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். பரவாயில்லை, நீ போய் வா மகனே. போனா கூட அவங்களுக்கு உறுதிதான், போய் திரும்புவாரா மாட்டாரா? திரும்பவும் செய்யலாம், திரும்பாமையும் இருக்கலாம். திரும்பவில்லை, கதறி துடிக்கிறார். சொர்க்கத்தில் இருக்கிறான்னு ஒரு நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் உச்சபட்ச நற்செய்தி சொன்னார்கள், உன் மகன் ஹாரிசா சொர்க்கத்தில், உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறான். அற்புதமான பாக்கியம், அழகான ஒரு வாய்ப்பு. யோசித்து பாருங்கள். இது மாதிரி ஒரு வாய்ப்பு நம்முடைய குடும்பமே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை வைக்க வேண்டும். நான் ஏகத்துவ கொள்கையில் வணக்க வழிபாட்டில் வாழ வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும், என் பிள்ளைகள் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய குழந்தைகள் மார்க்க அடிப்படையில் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வார்த்தெடுக்கப்படுகிறதோ அவர்கள் மறுமையில் தங்கள் பெற்றோர்களை நரகத்திலிருந்து காக்கிற திரையாக இருப்பார்கள் என்றார்கள். ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி. எனக்கு 3 பிள்ளை இருக்குதுன்னு சொல்றது கெத்தா? என் பிள்ளை என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போவான்னு சொல்றதுதான் கெத்து. என்னுடைய மகன் மூலமாக நான் சுவனத்திற்கு செல்வேன், என் மனைவி சுவனத்திற்கு செல்வார். அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். பேச வேண்டிய செய்திகள், சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளமானவை இருந்தாலும் பரிசோதித்து பாருங்கள். ஒரு கணவன் ஏகத்துவ அடிப்படையில் வாழ்கிற கணவனாக,
ஒரு மனைவி ஏகத்துவ அடிப்படையில் குடும்பத்தை வழிநடத்துகிற மனைவியாக நம்மால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால், சினிமாக்களை ரசிப்பதன் பின்னால், சினிமா பாடல்களை கேட்பதன் பின்னால், உலக மோகத்தின் பின்னால் செல்ல விடாமல் நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள், நாங்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்னது போல் சுவனத்தில் ஒன்றாய் பிரவேசிக்க வேண்டுமானால் நம்முடைய குடும்பம் இஸ்லாத்தில் பரிசுத்தமான கொள்கையை பின்பற்றுகிற குடும்பமாக வாழ வேண்டும் என்று கேட்டு, கணவனாக இருக்கிற, மனைவியாக இருக்கிற, பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை கைகோர்த்து அரவணைப்போம், ஆறத் தழுவி அரவணைப்போம். நான் குடும்பத்தோடு தான் சுவர்க்கத்திற்கு செல்வேன் என்ற வெறித்தன சபதத்தை ஏற்போம் என்று அறிவுரையை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.